இந்தியாவோட எதிரி இனி ரஷ்யாவின் எதிரி. போர் விதிகள் மாறுது. அமெரிக்கா அழுத்தம் கொடுத்தும் இந்தியா எதுக்கு ரஷ்யாவை விடவே இல்லைன்னு தெரியுமா? அடுத்த 60 வினாடில உலக அரசியலின் புதிய உண்மையை நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ எல்லாரும் மேக் இன் இந்தியா மேல தான் ஃபோக்கஸ் பண்றோம். பிரிட்டன், அமெரிக்கான்னு பல நாடுகள் கிட்ட ஆயுதம் வாங்கினாலும் இந்திய ராணுவத்துக்கு முதுகெலும்பே யார் தெரியுமா? ரஷ்யா தான். ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா? 2010ல 72% ஆயுதங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து வந்த நிலைமை இப்போ 36%மா குறைஞ்சிருக்கு. அப்போ ரஷ்யா நம்ம கிட்ட இருந்து விலகிடுச்சான்னு கேட்டா இல்லவே இல்ல. ஐஎன்எஸ் விக்ரமாதித்யா கப்பல், T-90 டேங்க், ரொம்ப முக்கியமா அந்த பிரம்மாண்ட S-400 ஏவுகணை அமைப்பு, இது எல்லாமே ரஷ்யா டெக்னாலஜி தான். 35,000 கோடி மதிப்புள்ள இந்த டீல் அமெரிக்கா கண்ண உருட்டியும் இந்தியா உறுதியை எடுத்த முடிவு. நாம இப்போ அமேத்தில AK-203 ரைஃபிள இந்தியாவிலேயே தயாரிக்க ரஷ்யா கூட ஒப்பந்தம் போட்டிருக்கோம். இது நம்ம பாதுகாப்புக்கு எவ்வளவு பெரிய பலம் தெரியுமா? அந்த காலத்துல 1963ல MiG-21 போர் விமானம் வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ரஷ்யா நம்ம ராணுவத்துக்கு ஒரு நண்பன் மாதிரி இருந்திருக்கு. ஆனா இப்போ ஒரு படி மேல போயிருக்கு. இந்த பயணத்தோட உச்சம் என்னன்னா, இந்தியாவின் எதிரி இனி ரஷ்யாவின் எதிரி. இது சாதாரண வார்த்தை இல்ல. உலக அரசியல் மேடையில ரஷ்ய அதிபர் புதின் இந்தியாவுக்கு தந்த வேற லெவல் உத்தரவாதம். இந்தியாவை சீண்டுனா ரஷ்யா சும்மா இருக்காதுன்னு வெளிப்படையா சொல்றாங்க. இது நம்ம நாட்டுக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு வட்டம். இனி எவனும் சும்மா வாலாட்ட முடியாது. நம்ம எதிர்காலம் ரொம்ப பாதுகாப்பா இருக்குன்னு நிபுணர்கள் சொல்றாங்க. இனிமே பிரமோஸ் மாதிரி நிறைய டெக்னாலஜி ஷேரிங், கூட்டு தயாரிப்புன்னு நம்ம உறவு இன்னும் ஆழமாகும். இந்தியா ரஷ்யா இந்த ராணுவ கூட்டணி பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம பாதுகாப்புக்கு இது உண்மையிலேயே சூப்பரா? லைக் பண்ணிட்டு உங்க கருத்தை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்தியாவின் எதிரி ரஷ்யாவின் எதிரி. இந்த மாற்றம் பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணுமா?